ஹலோ காய்ஸ், ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என் மனசார நான் சொல்கிறேன். இந்த மீடியாக்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒருத்தர் வீழணும்னு நினச்சாலும் மீடியா தான் அதுக்கு உறுதுணையாக இருக்குது. ஒருத்தர் உயரணும்னு நினச்சாலும் மீடியா தான் உறுதுணையாக இருக்குன்றதை நான் இன்றைக்கி பார்த்துட்டேன். ஏன்னா தஞ்சாவூரில் இன்றைக்கி விஜயோட பரப்புரை இருக்குது. அதில் அவரை பற்றி எப்படிலாம் நெகட்டிவிட்டி பரப்பணுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக பரவுது. எதனாலனா மீடியாவால் மட்டும்தான் அந்த நெகட்டிவிட்டி பரவுது. எப்படின்னு கேட்குறீங்களா? எதை வச்சு நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் இன்றைக்கி தஞ்சாவூர் போகும்போது போகிற வழியில் கூட்ட நெரிசலில் தலைவர் விஜய் அவர்கள் வண்டி மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா கூட்ட நெரிசலில் விஜயை பார்க்கும்போது அவர் தொண்டர்கள் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. அதனால் அதை கூட கண்காணிக்காமல் விஜய் அவர்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. விஜய் அங்கே இறங்கி இருந்தார்னா என்ன ஆயிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அந்த டைமில் எப்படி அவர் இறங்கி பார்ப்பாருன்னு தெரியல. நம்ம தான் போகிற தொண்டர்கள் ஜாக்கிரதையாக போகணும். இது ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டியை பரப்புறதுன்னு தெரியல. மீடியா ஏன் பரப்புகிறாங்கன்னு தெரியல. அதனால் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், மரம் போல் ஆலமரம் போல் இருந்த விஜயகாந்த் அவர்களையே இந்த மீடியாக்கள் அப்படியே தப்பான இதுவை எழுதி தலைவனை ரொம்ப டவுன் பண்ணிட்டாங்க. அதே போல் இன்னும் வளர்ந்துட்டு வர வாழைமரம் போல் வளர்ந்துட்டு வர விஜய் அவர்களை இந்த மீடியாக்கள் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களே, எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, திமுக, டிஎம்கே, ஏடிஎம்கே எதுக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு மனசில் என்ன படுதோ, எந்த தலைவர் வந்தால் இந்த நாடு திருந்துமோ, ஆல்ரெடி இருந்த தலைவர்கள் வந்தால் நாடு திருந்துமா, இல்லை புதுசாக வர ஒரு தலைவர் மாற்றம் நடக்கும்னு நீங்கள் நம்பி ஓட்டு போட போகிறீங்களா? இந்த ஓட்டை நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த ஒரு போடுற ஓட்டு 5 வருஷத்தில் உங்கள் வாழ்நாளையே திருப்பி போடும் ஓட்டாக இருக்கணும். அந்த ஓட்டு உங்களோட கைகள் விரல்களில் இருக்குது. கரெக்டாக குத்துங்க. கரெக்டாக இந்த நாடு திருந்தோன்னு நினச்சி குத்துங்க. ஓகே, இந்த வீடியோ உண்மையானதாக உங்கள் மனசுக்கு தொட்டிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நான் மீடியாவுக்கு ஒரே ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்பா மீடியா, பேசாமல் போயிடியா, எதுக்கியா அப்படின்றத நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சொல்லிட்டேன். தேங்க்யூ கைஸ், see you in the next video. Bye bye. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.